சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரியாக்டன்ட் அப்படின்னா என்ன, ப்ராடக்ட் அப்படின்றதா என்ன. நம்ம இப்போ ஏதோ ஒரு பொருளை ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்துக்கக்கூடிய பொருள் பேர் தான் ரியாக்டன்ட். ஓகேவா, நம்ம சேஞ்சஸ் நடந்ததுக்கப்புறம் வரக்கூடிய பொருள் தான் ப்ராடக்ட். கிளியர்? ஓகேவா, இப்போ ஒரு பேப்பரை நம்ம பேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேப்பருங்கிறது ப்ராடக்ட்டு. நம்ம பேர்ன் பண்ணி வரக்கூடிய ஆஷ் ரியாக்டன்ட். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். When milk is mixed with the coffee decoction, the color of the milk and the decoction changes due to the chemical reaction. இப்போ மில்கோட நம்ம என்ன பண்ணுறோம்னா காஃபி டிகாஷனை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்பொழுது என்னவாகும், அந்த மில்க்கும் திரும்பி சேஞ்ச் ஆகி நமக்கு காஃபியாக மாறிடுது, டிகாஷனோட சேஞ்ச் ஆகிடுது. அப்போ நமக்கு இதில் ரியாக்டன்ட்டுங்கிறது என்னது, மில்க்கும் காஃபி டிகாஷனும். ஓகேவா, நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டுங்கிறது காஃபி. Are you understand? ஓகேவா, then similarly when we mix two substances in a solution form, a chemical reaction take place between them to form a new substance. இப்போ நமக்கு சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் ரெண்டுமே சொல்யூஷனாக இருக்குது. மில்க்கும் சொல்யூஷன், ரியாக்ஷன் அதாவது இந்த ரியாக்டன்ட் இருக்கக்கூடிய அந்த காஃபி டிகாஷனும் சொல்யூஷன். அப்போ ரெண்டுமே சொல்யூஷனாக இருக்குது. இந்த ரெண்டு சொல்யூஷனும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு காஃபின்ற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. அப்போ நமக்கு நியூ ப்ராடக்ட்டுங்கிறது அதுவும் ஒரு சொல்யூஷன் தான். ரெண்டு சொல்யூஷன் ரியாக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. ஓகேவா, தென் ஃபார் எக்ஸாம்பிள் டேக் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சில்வர் நைட்ரேட். ஓகே, இது எல்லாமே நம்ம லேபில் தான் யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும். சில்வர் நைட்ரேட் அண்ட் சோடியம் குளோரைட் இன் டெஸ்ட் டியூப். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு நம்ம அதில் சில்வர் நைட்ரேட் தென் சோடியம் குளோரைடையும் எடுத்துக்கிறோம். தென் do you observe any changes? No, because the reactant in solid state. இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட்டையும் ஏதோ ஒரு கலர் பவுடரையும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிருக்குமே தவிர தனித்தனியாக தெரியும் நமக்கு. இது சால்ட்டு, இது கலர் பவுடர்ன்றது தெரியும் நமக்கு. ஸோ இப்போ அதே நம்ம வாட்டரை ஆட் பண்ணி சால்ட்டை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த ஒரு கலர் பவுடரையும் நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா நம்மளால் பிரிக்க முடியாது, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடச்சிரும். அப்போ நம்ம சொல்யூஷனாக மாற்றி நமக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது, சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஓகே, டு யூ அப்சர்வ் எனி சேஞ்ச்? நோ, பிகாஸ் த ரியாக்டன் இன் சாலிட் ஸ்டேட். சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் ரெண்டுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறனால நமக்கு அங்கே ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, நோ ரியாக்ஷன். ஓகே, நவ் you dissolve the same reactant in water in a separate test tubes and mix both the solution. இப்போ சில்வர் நைட்ரேட்டை ஒரு டெஸ்ட் டியூப்பில் வாட்டரோட ஆட் பண்ணிக்கிறோம். தென் சோடியம் குளோரைடையும் ஒரு டெஸ்ட் டியூப்பில் வாட்டரோட ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடியது ரெண்டு ரியாக்டண்ட்டுமே சொல்யூஷனாக இருக்குது. அப்போ ரெண்டு சொல்யூஷனையுமே நம்ம திரும்பி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்னவாகும் அப்படின்னா, வாட் டு யூ அப்சர்வ், த சில்வர் நைட்ரேட் solution react with sodium chloride solution to form a white precipitate of silver chloride கிடைக்கும் நமக்கு. அப்படியே ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிரும், சில்வரும் குளோரைடும் ஜாயிண்ட் ஆகி சோடியமும் நைட்ரேட்டும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு ஒரு சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும். ஒயிட் precipitate ஒரு அதாவது வீழ்படிவு மாதிரி கீழே தங்கியிருக்கும். ஓகேவா, இது நம்ம லேபில் தான் உங்களுக்கு செஞ்சால் புரியும். Then from the above reaction we infer that some chemical reaction proceed only in solution form, not in a solid form. சாலிடாக இருக்கும் பொழுது நமக்கு இங்கே ரியாக்டன்ட் நடக்காது, சொல்யூஷனாக மாற்றினா மட்டும்தான் நமக்கு இங்கே ரியாக்டன்ட் நடக்கும். ஓகேவா, அப்படி அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டுமே நம்ம எடுத்துக்கூடியது சொல்யூஷனாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ரியாக்டன்ட் நடக்கும். சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரியாக்டன்ட் நடக்காது. ஓகே, factor is electricity. The first one contact in physical states, the second one is solution of reactant, third one electricity. Electricity is essential for our living. We use electricity for cooking, lighting, grinding, watching television etc. Okay, நம்ம கரண்ட் இல்லாமல் நம்மளால் இப்போ கொஞ்ச நாள் இருக்கவே முடியாது.
தென் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணுறோம் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு, தென் லைட்டு, தென் கிரைண்ட் பண்ணுறது, டிவி பார்க்குறது எல்லாத்துக்குமே கம்பல்சரியாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. டு யூ நோ எலக்ட்ரிசிட்டி கேன் பி யூஸ் டு கேரி அவுட் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்சோ. உங்களுக்கு தெரியுமா எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை எடுத்துகிட்டு வருது அப்படின்றது. ஓகே, many chemical reaction which take place with the help of electricity are industrially very important. நம்ம இண்டஸ்ட்ரியலில் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மோஸ்ட்லி எதிர்ப்படி நடக்கும் அப்படின்னா கரண்ட் மூலியமாக தான், எலக்ட்ரிசிட்டி மூலியமாக தான் நமக்கு நடக்கும். as you know water is made up of hydrogen and oxygen molecules. நமக்கு தெரியும் வாட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் H2O. H2Oங்கிறது தான் வாட்டருடைய மாலிகுல் ஃபார்முலா H2O. ஓகே, தென் H மீன்ஸ் H2O, then hydrogen and oxygen molecules. When electricity is passed through water which contains small amount of sulfuric acid, hydrogen and oxygen gases are liberated. நம்ம இந்த வாட்டரில் ஒரு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும் பொழுது அதோட ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா similarly the concentrated solution of sodium chloride called brine, okay, is electrolyzed to produce the chlorine and hydrogen gases along with sodium hydroxide. நமக்கு இதில் நமக்கு சல்ஃபூரிக் ஆசிடை ஆட் பண்ணும் பொழுது அதில் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அதாவது சோடியம் குளோரைடு, தட் இஸ் பிரைன். ஓகே, இது எலக்ட்ரோலைஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய ரியாக்டன்ட் என்ன இருக்கும் அப்படின்னா குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் கேஸஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடோட ஃபார்முலா NaCl2, தட் இஸ் சோடியம் குளோரைடுடைய ஃபார்முலா. ஓகே, இந்த கான்சன்ட்ரேட்டட் சோடியம் குளோரைடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னென்னா பிரைன்னு சொல்கிறோம். ஓகே, பிரைன், அண்டர்லைன் த வேர்ட் பிரைன், இஸ் எலக்ட்ரோலைஸ் டு ப்ரொடியூஸ் த குளோரின் கேஸ். இதில் வந்து நமக்கு தனியாக குளோரின் கேஸும் வாட்டரோடைய நம்ம ஆட் பண்ணுறதுனால அதோடைய வாட்டருடைய ஃபார்முலா H2O. ஓகே, வாட்டரோட இதை நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஹைட்ரஜன் கேஸும் தனியாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதான் சொல்கிறாங்க, a concentrated solution of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. sodium hydroxide தனியாக நமக்கு ரிமூவ் ஆயிரும். this is an important reaction to produce a chlorine industrially. அதாவது நம்ம பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து குளோரின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ரியாக்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை. ஓகே, இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வாட்டருடைய கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு ரியாக்டண்ட்டாக வரக்கூடியது குளோரின். ஓகே, thus we can conclude that some chemical reaction proceed only by the passage of electricity. Hence such reaction are called the electrochemical reaction or electrolysis. இதுக்கு பேர் என்னன்னா electrochemical reaction or electrolysis நம்ம சொல்கிறோம். This also an important question. Mark it ma. Book back question. 5th Roman 7th question. Okay. Next, do you know the term electrolysis was introduced by Michael Faraday? Who introduced the electrolysis word? Michael Faraday. Michael Faraday in 19th century. The word electrolysis is a combination of two terms. Electrolysis is combination of two terms. What they are? That is a electron and lysis. Electron அப்படின்னா electricity, lysis அப்படின்னா decomposition, joint ஆகிறது. ஓகேவா? Electron lysis, that is electrolysis. Electron mean electricity, lysis mean decomposition. Okay. This is the third method of chemical reaction. Okay. Next, heat. Food is important for our survival
அண்ட் ஆல்சோ ஃபார் த சர்வைவல் ஆஃப் மெனி அதர் லிவிங் பீயிங்ஸ். நம்ம ஃபுட் இல்லாமல் நம்மளால் சர்வை பண்ணவே முடியாது. அதே நம்மளாம் இல்லாமல் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆல் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நமக்கு ஃபுட்டுங்கிறது கண்டிப்பாக தேவை. ஹாவ் யூ எவர் க்ளோஸ்லி வாட்ச்ட் யுவர் மதர் குக்கிங் ஃபுட்? ஷி பாயில்ஸ் ரைஸ், குக்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் கிரேவி பை ஹீட்டிங் தெம் ஓவர் ஸ்டவ். When enough heat is given, some chemical reaction take place, convert the raw food items into cooked one. இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம குக் பண்ணும் பொழுது வீட்டில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அரிசி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ண ஆரம்பம். உலையில் அரிசி போடுவோம். அரிசி போடும்போது நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து சாதமாக வெளில வரும். ஓகேவா? அப்போ நமக்கு ரா ஃபுட், அதாவது சமைக்காத ஃபுட்லேருந்து சமைச்ச ஃபுட்டு நமக்கு நடக்குது. எப்படி நடந்துச்சு சேஞ்சஸ்? டியூ டு ஹீட் இல்லை அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் தேவைப்படும். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட், செகண்ட் ஒன் சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ட், தேர்டு ஒன் எலக்ட்ரிசிட்டி, இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்குறது ஹீட் இருந்தால் மட்டும்தான் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, தென் யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் திஸ் பை கண்டக்டிங் எ ரியாக்ஷன் இன் லெபார்டரி. டேக் எ சம் அமௌண்ட் ஆஃப் lead nitrate. Take a small amount of lead nitrate in a dry test tube and heat it gently over a flame. Observe the changes closely. You will hear cracking sound and evolution of reddish brown colored gas. சாதாரணமாக ஒரு லெட் நைட்ரேட் எடுத்துக்கிறோம். இதுவும் நம்ம லேபில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான். லெட் நைட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்பொழுது என்னவாகும் அப்படின்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி வெடிக்க சவுண்டு கேட்கும். வெடித்து ரெட்டிஷ் ப்ரௌனாக நமக்கு ஒரு கலர் கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் அப்படின்னா என்னென்னா நைட்ரஜன் டை-ஆக்சைடு. இன் இண்டஸ்ட்ரீஸ் limestone ராக்ஸ் ஆர் ஹீட்டட் டு கெட் த குயிக்லைம்னா கால்சியம் ஆக்சைடு. ஓகே, தென் ஹென்ஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி அச்சீவ்டு பை த சப்ளை ஆஃப் ஹீட் ஓன்லி. ஹீட்டை நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் சம் ரியாக்ஷன் அங்கே ஃபார்ம் ஆகும். அதுதான் என்னது தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் தெர்மோலைசிஸ். அங்கே எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணோம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொன்னோம். இங்கே ஹீட்டை அப்ளை பண்ணுறதுனால இது வந்து தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் தெர்மோலைசிஸ்ன்னு சொல்கிறோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சம் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அது தானாக நடக்காது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டிஷனுக்கு உட்படும் போது மட்டும்தான் அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Then limestone is the raw material for quicklime, slackle lime and cement. இதில் குயிக்லைம்ங்கிறது அப்படின்னா சுண்ணாம்பு தான் எல்லாமே. ஓகேவா? இதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது தான் அது வரக்கூடியது வந்து சிமெண்ட்டு, ஸ்லாக்கடு லைம், இது எல்லாமே நார்மலாக இருக்கும்போது சுண்ணாம்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வரது வந்து நீற்று சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா சிமெண்ட்டு. அப்போ ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம ஹீட் பண்ண நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அங்கே ஹீட்டும் கண்டிப்பாக தேவை. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மோர் டு நோ த கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கம்பைனிங் எவல்யூஷன் ஆஃப் ஹீட் ஆர் கால்டு எக்ஸோதெர்மிக். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸோதெர்மிக்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எண்டோதெர்மிக்? ஓகே, இப்போ நமக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அந்த ரியாக்ஷனில் ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக். ஓகேவா? ஒரு ரியாக்ஷனில் ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னா அது எண்டோதெர்மிக். நமக்கே தெரியும், எக்ஸோ அப்படின்னா வெளியே தள்ளுறது, எண்டோனா உள்ளே இழுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸோதெர்மிக் அப்படின்னா ஒரு ரியாக்ஷனில் ஹீட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அங்கே நடக்குது அப்படின்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டுமா. ஓகே, mark it: exothermic reaction and endothermic reaction. The simple word, okay, absorption அப்படி வந்துச்சுன்னா அது எண்டோதெர்மிக். எவல்யூஷன் ஆஃப் ஹீட், அதாவது ஹீட்டை ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே.